வணக்கம் வாங்க, இது விஜிஸ் கிச்சன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தாலும், லாபத்தையும் பார்த்துருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இந்த வருஷம் நல்லபடியாக நல்ல லாபத்தோடு இருக்கணும் அப்படின்றத எல்லாருக்காகவும் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணியை வச்சு குருமா பண்ண போகிறோம். பன்னீர் பச்சை பட்டாணி குருமா தான். அதுக்கு நான் எண்ணெய் விட்டு சோம்பு விட்டுருக்கேன். சோம்பு போட்டதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூட மராட்டி மொக்கு எல்லாத்தையும் அன்னாச்சி பூ எல்லாம் போட்டாச்சு. ஒரு பாதி வெங்காயம் பாதி தக்காளி சேர்த்தாச்சு. கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். அப்போ தான் இல்லைனா சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு வாசனை அடிக்கும். அதனால் வரக்கூடாதுன்றதுனால நல்லா வதக்கிட்டு வெறும் மிக்ஸ் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எந்த மிளகாத்தூளும் நான் போடலை. மிக்ஸ் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்கல, இஞ்சி பூண்டு தவிர. அவ்வளோதான். உரித்து வச்சுருக்கேன். பட்டாணியை சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி இப்போ சீசனு. கிலோ 40 ரூபா தான். இது நம்ம வீட்டான நேற்றுக்கு 2 கிலோ வாங்கி உரித்து வச்சாச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்வேன். இதில் நீங்கள் தண்ணியை நல்லா விட்டு தாராளமாக மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றியாச்சு. பட்டாணி நல்லா கொதித்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரில் லைட்டாக நான் மைதா தூவி வறுத்துருக்கேன். அதான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பலன்னு வந்திருக்கு. மேலேருந்து கொஞ்சம் வெங்காயத்தாள் பறிச்சுட்டு வந்தேன். அதையும் இதில் கட் பண்ணி போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். வெங்காயத்தாள் இருந்தால் எல்லாத்துலேயும் நீங்கள் போடலாம். சாம்பார், மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துலேயுமே நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பட்டாணியும் பன்னீரும் போட்டு குருமா வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பன்னீர் குருமா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் கேசரி, வடை, இட்லி, பன்னீர் குருமா இதுதான் இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி மார்னிங் டிஃபன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல குருமாவை வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக தலன்னு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். பட்டாணி வெந்ததும் நல்லா மேலுக்கு வந்துடும். இந்த மாதிரி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். வணக்கம்.